ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியிலே காங்கிரசினுடைய வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது. முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையிலே தபால் வாக்குகள் மற்றும் முதல் சுற்று வாக்கு இதுவரை எண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலவரத்தின் அடிப்படையிலே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே பின்தங்க தொடங்கி இருக்கின்றார் செல்வ பெருந்தகை என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கின்றனர். ரிஷிவந்தியம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அசோக்குமார் முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ரிஷிவந்தியம் தொகுதி அதிமுகவிற்கு இந்த முறை நல்ல வாய்ப்பு இருக்கும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். கடந்த காலங்களில் தொகுதி அதிமுகவிடமிருந்து சென்றிருந்தாலும் கூட ரிஷிவந்தியம் தொகுதியில் அதிமுக மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்த்த ஒரு தொகுதி. தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக ரிஷிவந்தியம் தொகுதி மாறி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். தாவேகா சார்பிலே விஜய் தான் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் முன்னிலையில் இருக்கின்றார். விஜய் மட்டுமல்ல, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட்டு இருக்கக்கூடிய பலரும் முன்னிலை பெற்று வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதியிலே கள்ளக்குறிச்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அசோக்குமார் ஒரு நல்ல முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கடும் போட்டி அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. அமைச்சர்களாக போட்டியிட்டவர்கள், அமைச்சர்களாக இருந்து களம் கண்டவர்கள் ஒரு சில தொகுதிகள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதியிலே அமைச்சர் நேரு பின்தங்கி இருக்கின்றார். திருச்சி திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலை பெற்று வருகின்றார். ரிஷிவந்தியத்திலே தாவேகா முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.